இந்த திட்டத்துல 60% உழைப்பாளர்களை கொண்டு சம்பளம் ஊதியம் கொடுத்து செய்ய வேண்டும். சரி. 40% என்பது பொருட்கள், தளவாட பொருட்கள் வாங்க வேண்டியது, மூலப்பொருட்கள் வாங்க வேண்டியது, அதற்கு நிதி செலவிட வேண்டியது. சரி. ஆனால் அரசு செய்த தவறு என்னவென்றால், ரோடு போடுறது, பாலம் கட்டுறது, ஷெட்டு போடுறது, கொட்டா கட்டுறது எல்லாமே கான்ட்ராக்ட்ல விட்டு நீங்க அவங்கள்ட்ட பணத்தை கொடுத்துட்டீங்க. ஓகே. அங்க உழைப்பாளிகளை கொண்டு வரல. அங்க தனிநபர்கள் யாரும் அங்க உழைக்கல. அவங்களுக்கு பட்டியல் உருவாக்கப்பட்டதை தவிர எதுவும் செய்யல. நான் என்ன கேட்கிறோம், தமிழ்நாட்டு அரசாங்கத்திற்கு எந்தெந்த மூலை முடுக்குகளில் எங்கெங்கு என்ன நடக்கிறது என்பதை கண்காணிப்பதற்கு, கேட்டு அறிந்து கொள்வதற்கு ஒற்றாடல் துறை இருக்கிற பொழுது மத்திய அரசுக்கு இருக்காதா? ஓகே. மத்திய அரசு ஒற்றாடல் துறை கண்காணிப்பார்களா மாட்டார்களா? ஓகே. இதற்கான மாநில நிதியகம் இருக்கிறது, வாரிய குழு இருக்கிறது. ஓகே. இந்த குழு ஒவ்வொரு ஆண்டும் நிதியை செலவிடுகிற பொழுது மத்திய அரசு நிதியை சேர்த்து மாநில அரசினுடைய அனுமதி பெற்றுத்தான் மாநில அரசு பங்கு தொகையை சேர்த்து செலவிட வேண்டும். சரி. இந்த திட்டம் வரவேற்கக்கூடிய திட்டம். நாங்க எங்களுக்கு பாதகம் இருந்தாலும் கூட வரவேற்கிற காரணம் என்னன்னா, விவசாயம் அல்லாத காலகட்டங்களில் விவசாய கூலிகளுக்கு வருமானத்தை ஈட்டி கொடுத்த காரணத்தை நாங்கள் வரவேற்றோம். ஓகே சார். ஓகே. 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 தண்ணீர் இல்லாத காலகட்டத்தில் திட்டம் வரவேற்கக்கூடிய திட்டம்.